ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஸ்வீட் பொட்டேட்டோ வறுவல். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது முதல்ல கிராமத்து சைடில் தாங்க நிறைய பயிர் வைப்பாங்க. இதெல்லாம் இது நாட்டு காய்கறியில் இதுவும் ஒரு காய்கறின்னு சொல்லுவாங்க. இந்த காய்கறி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வானலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் மண் வேர் பகுதியெலாம் நிறைய இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் இருந்தாலுமே போதும். அது நல்லாவே வெந்து வந்துடும். லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் வெந்திருக்கும், மேலே வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு 75% வெந்திருந்தாலே போதும். ஏன்னா அதிகமாக வேக விட்டாக்கா இது ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் ஒரு 75% வெந்தால் போதும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிழங்கு வேக வைக்கிற அப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் மசாலாவில் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கிழங்கை தோல் எடுத்து வச்சுருக்கேன். தோல் எடுத்து வச்சதை இந்த மசாலாவில் போட்டு பொறுமையாக கலந்து விடுங்க. ஏன்னா ரொம்ப அழுத்தி கலந்து விட்டிங்கன்னா உடஞ்சிடும். ஸோ அதனால் பொறுமையாகவே கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பில் வானலில் கொஞ்சமாக வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கிழங்கை கொஞ்சம் உதிரி உதிரியாக போடுங்க. ஏன்னா மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்துடும். ஸோ அதனால் உதிரி உதிரியாக போடுங்க. ஒன்று ஒன்றா போட்டிங்கனாலுமே கரெக்டாக இருக்கும். போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு வாட்டி லைட்டாக மட்டும் திருப்பி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா ஒன்றா கலந்து வரணும். ஸோ நல்லா லைட்டாக மட்டும் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு செம பெனிஃபிட்டான டிஷ்ஷுங்க. இதில் விட்டமின்ஸ் A and C இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது இதில். என்னுடைய ப்ரீடியடிஷன் என்னோடய பையனுக்கு சாலிட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப 6th மந்தில் இந்த ஃபுட்டையும் சொன்னாங்க. இந்த ஃபுட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது தம்பிக்கு. இது அவருக்கு நல்லாவே பிடிக்கும். இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவார். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரே மாதிரி எப்போவுமே வேக வச்சு சாப்பிட்றத விட வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வறுத்து கொடுங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பொறுமையாக கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்தோடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு.